சுவாமி, தங்களை காண ஒருவர் வந்திருக்கிறார். தங்களிடம் அனுமதி பெற்று உள்ளே அழைத்து வரலாம் என்று வந்தேன். எல்லோருக்கும் இந்த முதிர்ந்த சந்நியாசியிடம் ஏதோ இனம் புரியாத பிரியம், ஒரு ஈடுபாடு. அடியேனை கண்டுவிட்டு சென்றால் அனைத்தும் திருப்திகரமாக இருப்பதாக அவர்களுக்கு ஒரு எண்ணம். சில பேர் அடியேனிடம் உரையாடிய பின்பு மனது தெளிந்து இலகுவாக ஆகிவிட்டது என்று சிலாகிக்கிறார்கள். பாவம், அனைத்தும் அந்த அரங்கனின் செயல் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. சரி, போகட்டும். வந்திருப்பது யாராம்? வந்திருப்பவர் ஒரு வயதான பெண்மணி. வயதான பெண்மணியா? ஆம் சுவாமி, நிச்சயம் வயது அதிகம் இருக்கும். மூதாட்டியாகவும் சுமங்கலியாகவும் இருக்கிறார்கள். ஸ்ரீ வைஷ்ணவராகவும் காணப்படுகிறார்கள். அப்படி என்றால் உள்ளே அழைத்து வந்திருக்கலாமே. சொன்னேன் சுவாமி, தங்கள் அனுமதி மிக முக்கியம் என்பது போல் பேசுகிறார்கள். கனிவுடன் வார்த்தைகளை உதிர்த்தாலும் அதில் ஒரு கம்பீரம் இழையோடு இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அனுமதித்தால் வருவேன் என்று தீர்மானமாக சொன்னது போல் அடியேனுக்கு பட்டது. பெயர் ஏதாவது குறிப்பிட்டாளா அந்த பெண்மணி? ரங்கநாச்சியார் என்று குறிப்பிட்டார்கள். தங்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் என்றும் குறிப்பிட்டார்கள். அதனால்தான் அனுமதி கேட்கிறேன். எந்த ஊர் என்று சொன்னாள்? திருநாராயணபுரம் என்று குறிப்பிட்டார்கள். அங்குள்ள காட்டுமன்னார் கோவிலை பூர்வீகமாக உடையவர்களாம். சுவாமி, அந்த பெண்மணியை உள்ளே அழைத்து வரட்டுமா? இல்லை, அவளை இங்கு அழைத்து வர வேண்டாம். தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. பிறகு வந்து தரிசிக்கும்படி சொல்லிவிடட்டுமா? இல்லை பெரிய நம்பி, இன்று மட்டுமல்ல, என்றுமே அடியேனை தரிசிக்க முடியாது என்று தெளிவாக கூறிவிடு. அது மட்டுமல்ல, இந்த ஸ்ரீரங்கத்தில் இருந்து கொண்டு அடியேனை காண யார் மூலமாகவும் முயற்சி செய்ய வேண்டாம். இப்பொழுதே அந்த மூதாட்டியை இந்த ஊரை விட்டே திரும்பி போக சொன்னதாக சொல்லிவிடு. இருப்பினும் சுவாமி. பெரிய நம்பி, அடியேன் சொன்னதை மட்டும் செய். வேறு எதையும் அடியேனிடம் தற்போது கேட்க வேண்டாம். தாங்கள் உள்ளே அவரை தரிசித்தீர்களா? என்ன சொன்னார்? உள்ளே அழைத்தாரா? இல்லை அம்மா. பிறகு பிறகு தரிசிக்கலாம் என்று சொல்லிவிட்டாரா? அடியேனை பொறுத்தருள வேண்டும். ஆச்சாரியர் தாங்கள் அவரை என்றுமே தரிசிக்க அனுமதி இல்லை என்று கூறிவிட்டார். அடியேனால் ஒன்றும் பேச முடியவில்லை. எதிர்பார்த்தேன். அனுமதி கேட்டதும் ஒரு விதத்தில் சரியாக போய்விட்டது. வேற எதுவும் சொல்லவில்லையா? அது வந்து தாங்கள் இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் எங்கும் தங்கியோ அல்லது யார் மூலமாகவும் தன்னை தரிசிக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்று உறுதியாக தெரிவித்து விட்டார் தாயே. ஆச்சாரியர் தெரிவித்ததை அப்படியே தங்களிடம் தெரிவித்து விட்டேன். அடியேனை பொறுத்தருள வேண்டும். இதில் தங்கள் பிழை எதுவும் இல்லை. விதியின் பிழை அல்லது நியதி எப்படியும் இருக்கலாம். அரங்கரின் சித்தம் அதுவாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? சரி, தங்களின் முயற்சிக்கு மிகவும் நன்றி. தங்களின் ஆச்சாரியருக்கு என்னுடைய வந்தனத்தை தெரிவித்து விடுங்கள். தாயே, தாங்கள் இப்போது எங்கு செல்வதாக உத்தேசம்? வந்தவளுக்கு போக்கிடமும் ஒன்று இருக்கும் அல்லவா, அங்கேயே செல்கிறேன். மேலும் இங்கு எங்குமே நான் தங்கக்கூடாது என்பதுதானே உத்தரவும் ஆகியிருக்கிறது. நான் புறப்படுகிறேன். நல்லது.
என்ன திருவரங்கத்தரையரே, இந்த நேரத்தில் அடியேனை பார்க்க வந்திருக்கிறாய்? ஏதாவது முக்கியமான விஷயமா? முகத்திலும் புன்னகை இல்லை. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை என்று ஒன்றுமில்லை சுவாமி. ஒரு சிறு மனசங்கடம். தங்களிடம் தெரிவித்து தெளிவு பெற்று செல்லலாம் என்று வந்தேன். அப்படி என்ன சங்கடம் உனக்கு? அது அடியேனுடைய தாயார் ஸ்ரீரங்கம் வந்திருப்பதாக அறிந்தேன். ஆனால் அவர் தற்போது எங்கிருக்கிறார் என்று அறிய முடியவில்லை. அதற்கு பொறுத்தருள வேண்டும் சுவாமி. அடியேன் பெரிய நம்பிகள் மூலம்தான் அறிந்து கொண்டேன். உனக்கு வேறென்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? தயவு செய்து அடியேன் சொல்வதை செவிசாய்த்து அருள வேண்டும் சுவாமி. அடியேனிடமும் தம்பி தெய்வகரசு நம்பியிடமும் தாயானவர் அதிகம் ஒட்டுறவு வைத்துக் கொள்ளவில்லை. கடைசி தம்பிகளான சொட்டை நம்பியுடனும் பிள்ளைக்கரசு நம்பியுடனும் தான் தாயார் இருந்தார்கள். இந்த நிலையில் தாயார் மட்டும் தனியாக வந்து சென்றது மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. அதனால் தாயாரை அடியேன் மடத்தினுள் அழைத்து பேசியிருக்க வேண்டும் என்கிறாயா? அபச்சாரம், அபச்சாரம் சுவாமி. அடியேன் அப்படி நினைப்பேனா? தாங்கள் அவரை பார்ப்பது தகாது என்பதை அடியேன் அறிவேன். இருப்பினும் என்ன காரணமாக வந்திருந்தார் என்பதை யார் மூலமாவது தாங்கள் அறிந்து... வரரங்கா, பல தர்மங்களையும் அதன் சூட்சமங்களையும் அறிந்த நீயா இப்படி கேட்க நினைக்கிறாய்? சுவாமி, அடியனுடைய தாயார் முதுமையால் தள்ளாட்டத்தை அடைந்துள்ளதால் ஒரு ஆதங்கத்தில் கேட்டுவிட்டேன். பொறுத்தருள வேண்டும். அரையரே, நன்கு மனதில் வாங்கிக்கொள். அடியேன் கைகொண்டிருக்கும் சந்நியாச தர்மத்திற்கு ஒரு எள்ளளவும் குறைவு ஏற்படும் காரியத்தை செய்யேன் என்பது அனைவரும் அறிந்தது. என்று இந்த திரிதண்டத்தை கையில் பிடித்தேனோ அப்போதே முதல் காரியமாக பூர்வாசிரமத்தில் கைப்பிடித்து பாணி கிரகணம் செய்தவளை கைவிட்டேன் என்று பொருள். அதன் பிறகு அடியேனை பெற்ற தாய், பூர்வாசிரம குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் அடியேனுடைய ஸ்தானம் வேறு. அவர்களை ஆச்சாரியன் என்ற ஸ்தானத்தில் தேவைப்படின் அனுகிரகிக்கலாம் என்ற விதி உள்ளது. ஆனால் பூர்வாசிரம சகதர்மிணியை எந்த நிலையிலும் ஏறெடுத்து பார்க்க சந்நியாச தர்மம் அனுமதிப்பதில்லை. அவளை போஷிக்கும் தார்மீக பொறுப்பு அவளின் புத்திரர்களுக்கே உரியது. அதன்படி உன் தாயை பற்றிய எந்த தகவலையும் அறியும் நோக்கமோ அவசியமோ அடியேனுக்கு கிஞ்சித்தும் இல்லை. இதோ இந்த திரிதண்டம் சாக்ஷாத் விஷ்ணுவின் அம்சம். ஓர் துறவி விஷ்ணுவையே வாழ்க்கை துணையாக பற்றி பாகவத நெறியில் வாழக்கூடியவன் என்பதுதான் இதன் பொருள். அகமுடையாளை தவிர அனைத்து பந்துக்களும் மற்ற ஜனங்களும் சந்நியாச தர்மம் ஏற்று ஆச்சாரிய ஸ்தானம் வகிக்கும் ஒருவரை அந்த உயர்ந்த ஸ்தானத்திலேயே வைத்து தரிசிக்கலாம், தொண்டாற்றவும் செய்யலாம். ஆனால் இவர்கள் யாரும் பகிராத சில விஷயங்களை பூர்வாசிரமத்தில் சகதர்மிணியான அகமுடையாள்தான் பகிர்ந்து கொண்டிருந்தாள். காவி வஸ்திரத்துடனும் திரிதண்டத்துடனும் தன் பர்த்தாவை பார்த்தவளுக்கு ஆச்சாரியன் என்ற ஸ்தானம் மனதில் லகுவாக பதிவதில்லை. அவள் பழைய கண்ணோட்டத்திலேயே பார்க்கும் சாத்தியக்கூறுகளே அதிகம் என்பதால் சந்நியாசம் என்னும் துரியாசிரமம் ஏற்ற ஒருவர் சகதர்மிணியை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை என்ற நியதி வகுக்கப்பட்டுள்ளது. அந்த தர்மத்தை ஏற்ற அடியேன் ஒருபோதும் அதிலிருந்து விலகேன். அடியேனை பொறுத்தவரை பூர்வாசிரமத்தில் அகமுடையாளாக இருந்தவளை பார்ப்பதால் எந்த மனோசங்கடமும் ஏற்பட வாய்ப்பில்லை. அவளுக்கும் அப்படியே இருக்கலாம். ஆனால் அடியேனுடைய முன்னின்று வழி நடத்திய பல ஆச்சாரியர்கள் கடைபிடித்த தர்மம், வழிமுறை, வலியுறுத்திய விஷயங்கள் மிக முக்கியம். அதை அடியேன்
சிரத்தையாக கடைபிடித்தால் அல்லவோ எதிர்வரும் யதிகள் அதை பூரணமாய் கைக்கொள்வார்கள். இல்லை என்றால் யமுனாச்சாரியாரே இப்படி செய்தார் அப்படி செய்தார் என்று முன்னுதாரணமாக்கி விடுவார்கள். சுவாமி, அடியனுடைய தாயார் முன்ஜென்ம சுக்கிருதம் இல்லாமல் ஆளவந்தார் என்ற உத்தம சிரேஷ்டரை கைப்பிடித்திருக்க வாய்ப்பில்லை. தங்கள் தர்மத்தை தாங்கள் பூரணமாக எடுத்து சொல்லிவிட்டீர்கள். அதே சமயத்தில் அடியனுடைய தர்மத்தை கடைபிடிக்க அடியனை அனுகிரகிக்க வேண்டும் சுவாமி. உன் தர்மத்தில் அடியேன் குறுக்கிடப் போவதில்லை. உன் தாயாரை தேடி கண்டுபிடித்து நீ ஆற்ற வேண்டிய கடமையைச் செய். அரையரே, தான் கொண்ட தர்மத்தில் எவ்வளவு உறுதியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறார் பார்த்தீர்களா நம் ஆச்சாரியர். அதனால்தான் பார்ப்போற்றும் ஆச்சாரியராக திகழ்கிறார். தன் பூர்வாசிரம தாய், சகோதரர்கள், பிள்ளைகள், நண்பர்கள் இவர்களை தேவைப்படும் பொழுது கடாட்சித்து அனுகிரகிக்கலாம். ஆனால் தான் பூர்வாசிரமத்தில் பாணிக்கிரகணம் செய்த பாரியையை காண்பதோ அனுகிரகிப்பதோ தேவையே இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லி சென்று விட்டார். இந்நிலையில் அடியனுடைய தாயாரை எப்படியாவது கண்டுபிடித்து அவருக்கு ஆற்ற வேண்டிய கடமையை செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு அடியனுக்கு உள்ளது. அவரை எங்கே என்று தேடுவேன்? நேற்றைய தினம் அனைத்து இடங்களையும் நாம் தானே தேடி அலைந்தோம். ஆமாம் அரையரே, எங்குதான் சென்றிருப்பார்களோ தெரியவில்லையே. 4 பிள்ளைகளாக நாங்கள் இருந்தும் அவர் கொண்டாடுவது அடியனின் கடைசி தம்பிகள் இருவரையும் தான். ஆச்சாரியரை தேடி வந்து காண முடியாத விரக்தியில் எந்த கதியில் இருக்கிறாரோ என்று தெரியவில்லையே. அரையரே, தாங்கள் குறிப்பிடுவதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அடியே நேற்று இரவு கோயிலில் கண்டது நிச்சயம் தங்கள் தாயார் என்றே நினைக்கிறேன். அவர்களின் பதப்பிரயோகத்தின் அர்த்தம் இப்போதுதான் புரிகிறது. அப்படியா? தாங்கள் அடியனின் தாயாரை பார்த்தீர்களா? அடடா, அடியன் அபாக்கியசாலியாகிவிட்டேன். தெய்வவாரி சுவாமிகளே, அடியனின் தாயார் எப்படி காணப்பட்டார்? மிகவும் பலகீனமாக காணப்பட்டார்கள். ஏதோ நோய்வாய்ப்பட்டவர் போல் வயோதிகத்தில் தோய்ந்திருந்தார்கள். அடியேன் எவ்வளவோ வற்புறுத்தி அடியேனின் குடிலுக்கு அழைத்தும் ஏற்க மறுத்து அடியேன் கொடுத்த பிரசாதத்தை மட்டும் ஸ்வீகரித்து அந்த இரவு பொழுதிலும் நடைப்பயணத்தை தொடர்ந்தார்கள். பெரிய நம்பிகளே, அடுத்து அவர் எங்கு சென்றிருப்பாரோ என்று தெரியவில்லை. அவரை எப்படியும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அரையரே, அடியேனும் உம்முடன் வருகிறேன். இருவரும் சேர்ந்தே தேடி கண்டுபிடிப்போம். கவலைப்படாமல் இருங்கள். சுவாமி, மதியம் அமுது செய்ய சீக்கிரம் வந்து விடுங்கள். போகின்ற காரியம் முடிந்து விட்டால் உடனே திரும்பி வர வேண்டியதுதான். சரி, வரட்டுமா? சரி சுவாமி. இருக்கட்டும் இருக்கட்டும், அமருங்கள். பரவாயில்லை. தாங்கள் வீரநாராயணபுரத்தை சேர்ந்தவள். இங்கு சௌமிய நாராயண பெருமாளை தரிசிக்க வந்தேன். தரிசனம் முடிந்து விட்டது. சற்று அசதியாக இருந்ததால் இங்கு இளைப்பாறிக் கொண்டேன். வருகிறேன். பொறுங்கள் பொறுங்கள். தாங்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறீர்கள். முதலில் அகத்திற்குள் வாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? இதில் என்ன சிரமம் இருக்கிறது? அதிதிகளை வரவேற்பதுதான் வைஷ்ணவர்களின் வழக்கம். சற்று முன்புதான் நானும் இவளும் பேசிக் கொண்டிருந்தோம். காகம் கரைந்து கொண்டிருக்கிறது, யாரோ அதிதி வரப்போகிறார்கள் என்று. உங்களை எங்கள் அதிதியாகவே கருதுகிறோம்.
நீங்கள் தயங்காமல் அகத்திற்கு வரலாம். சற்று சிரம பரிகாரம் செய்துவிட்டு புறப்படலாம். இல்லை இல்லை, வேண்டாம். இதுவே உங்கள் மகன் அழைத்திருந்தால் வரமாட்டீர்களா? அப்படி நினைத்துக் கொண்டு உள்ளே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். தாங்கள் நெடுந்தூரம் பயணம் செய்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது. திவ்ய கஷேத்திரங்களுக்கு சென்று வருகிறீர்களா? அப்படி சொல்ல முடியாது. ஆனால் வேறொரு விஷயமாக ஸ்ரீரங்கம் சென்றிருந்தேன். ஸ்ரீரங்கமா? அப்படி என்றால் ஆச்சாரியரை சேவித்தீர்களா? அவரை சேவிப்பதற்காகத்தான் சென்றேன். ஆனால் இயலவில்லை. ஏன் அப்படி? அவர் அங்குதானே இருக்கிறார். அவர் அங்குதான் இருந்தார், நானும் அங்குதான் சென்றேன். இருந்தாலும் சேவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மோர் அருந்துங்கள். அடியேன் யமுனாச்சாரியாரின் சிஷ்யன்தான். சிஷ்யன் என்று சொல்வதை விட ஆன்மீக புத்திரன் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? சோர்வு இன்னும் தீரவில்லையா? சோர்வு என்பது 2 வகைப்படும். உடலளவில் சோர்வு, உள்ளத்தளவில் சோர்வு. உங்கள் உபசரிப்பில் உடல் சோர்வு நீங்கிவிட்டது. ஆனால் உள்ளம் அப்படியே இருக்கிறது. அது போகட்டும், உங்கள் ஆச்சாரியார் மீது உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? பிரியம் என்பது மிகவும் சாதாரணமான சொல். பக்தி, பந்தம், மரியாதை, ஆதூரம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவருக்கு எத்தனையோ சீடர்கள் இருக்கின்றனர். அவர் கொடுக்கும் பணிகளை எங்களுக்கு கிடைக்கும் பாக்கியமாக கருதி அதை செய்து முடிக்க எல்லோரும் காத்திருக்கிறோம். அவர் எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம். நாங்கள் செய்த பூர்வ ஜென்ம பலன்தான் அவர் எங்களுக்கு ஆச்சாரியராக கிடைத்திருக்கிறார். நீங்கள் சொல்வது மிகவும் சரி. அவர் ஒரு பெரிய பொக்கிஷம்தான். எல்லோருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்காது. நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். மாமி, அமுது தயாராக இருக்கிறது. உணவருந்த வாருங்கள். எதற்கு அதெல்லாம்? நீங்கள் கொடுத்த மோரே உடம்பிற்கு தெம்பை அளித்து விட்டது. அடியேன் தான் சொன்னேனே, இது உங்கள் பிள்ளையின் அகம் என்று மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி. மேகவல்லி, நீ இலையை போடு. சரி சுவாமி. நீங்கள் கைகால் அலம்புவதற்கு தீர்த்தம் எடுத்து வைத்துவிட்டு வருகிறேன். ம். உங்கள் உபசரிப்புக்கு மிகவும் நன்றி. மேகவல்லி, உன் தளிகை மிகவும் ருசியாக இருந்தது. பெருமாள் உங்கள் இருவருக்கும் சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கட்டும். மேலும் நீங்களோ ஆச்சாரியாரின் ஆன்மீக புத்திரன். அதைவிட பெரிய பேறு பாக்கியம் என்ன இருக்க முடியும்? என்றென்றும் அவருடனே நீங்கள் இருக்க வேண்டுமென்று பிரார்த்திக்கிறேன். சரி, நான் புறப்படுகிறேன். சற்று பொறுங்கள் மேகவல்லி. குங்குமம் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கு புடவையெல்லாம்?
நீங்கள் கொடுத்த போஜனமே போதுமானது. சில செயல்களுக்கு காரணம் கற்பிக்க இயலாது. திண்ணையில் உங்களை பார்த்ததுமே ஏதோ ஒரு பந்தம் ஏற்பட்டதைப் போல் உணர்ந்தேன். ஆச்சாரியரை தாங்கள் காணச் சென்றிருந்தீர்கள் என்று அறிந்ததும் அந்த பந்தம் மேலும் வலுவடைந்தது. அவரை தரிசிக்க முடியவில்லையே என்று தாங்கள் வருந்த வேண்டாம். வேண்டுமானால் அடியேன் உங்களுடன் ஸ்ரீரங்கம் வருகிறேன். நிச்சயம் அவரை சேவிக்கலாம். இல்லை இல்லை, அது முடிந்து போன கதை. நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். சரி, இதை பெற்றுக்கொள்ளுங்கள். தாயே, சேவித்துக் கொள்கிறோம். என்றும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்வீர்களாக. எழுந்திருங்கள். இந்த குங்குமச்சிமிழும் உங்களுக்குத்தான். புடவையே போதுமே மேகவல்லி. நீங்கள் நிறைந்த சுமங்கலி. உங்களுக்கு இந்த குங்குமச்சிமிழை கொடுப்பதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். மறுக்காமல் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாயே, சேவித்தவுடன் புறப்படக்கூடாது என்று சொல்வார்கள். சற்று அமருங்கள், இதோ வந்து விடுகிறேன். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கள் அகத்திற்கு வரலாம். உங்களைப் போன்ற முதிர்ந்த வயதானவர்களை உபசரித்து சேவிப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்று எண்ணுகிறோம். உன்னுடைய அன்பான சொல்லே மனதிற்கு மிகவும் இதமாக இருக்கிறது. இதன் பிறகு நான் எங்கு இருப்பேன், எப்படி இருப்பேன்? அந்த பரந்தாமன் தான் வழிவகுக்க வேண்டும். இந்தாருங்கள், பரந்தாமனே உங்களை தேடி வந்திருக்கிறான். பெற்றுக்கொள்ளுங்கள். இது பழமையான விக்கிரகம் போலிருக்கிறதே. ஆமாம், இது மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் ஆச்சாரியார் அடியேனுக்கு பிரத்யேகமாக திருவாராதனம் செய்ய கொடுத்தார். இதை பூஜை அறையில் மற்ற விக்கிரகங்களுடன் வைத்து சேவித்துக் கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட திருவுருவத்தை எனக்கு ஏன் தருகிறீர்கள்? நான் யாரென்று கூட உங்களுக்கு தெரியாது. சற்று முன்பு கூறியதுதான். சில செயல்களுக்கு காரணம் கற்பிக்க இயலாது. இருந்தாலும் இதை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் காரணம் இல்லாமல் இல்லை. ஆச்சாரியரை சந்திக்க முடியவில்லையே என்று தாங்கள் கூறியதும் தங்கள் முகத்தில் இருந்த வேதனையை அடியேன் கவனித்தேன். மீண்டும் அவரை பார்க்கப் போவதில்லை என்ற வைராக்கியமும் உங்கள் குரலில் துணித்தது. அடியேன் ஆச்சாரியரின் ஆன்மீக புத்திரன் என்றதும் உங்கள் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை உணர்ந்தேன். இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது நம்மிடையே ஏதோ ஒரு தெய்வீக தொடர்பு இருப்பதாக தோன்றியது. அதனால்தான் இதை உங்களுக்கு தருவது என்று தீர்மானித்தேன். இது சாதாரணமான விக்கிரகம் அல்ல. பரந்தாமனே உங்கள் பக்கத்தில் இருப்பதாக நீங்கள் கருதலாம். அதேபோல் ஆச்சாரியரிடமிருந்து பெற்றதால் அவருடைய ஆசியும் இதில் கலந்துள்ளது. இந்த வடிவில் ஆச்சாரியரை நீங்கள் தினமும் பார்ப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் சஞ்சலம் அடைந்திருந்த என் மனதிற்கு சற்று சமாதானத்தை அளித்திருக்கிறது. மேகவல்லி, இதனை உள்ளே வை. சரி, நான் புறப்படுகிறேன். நான் வருகிறேன். சரி தாயே. வருகிறேன் மேகவல்லி. லோகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை. சிலர் அதை மனதில் பூட்டி வைப்பார்கள்,
சிலரது முகத்தில் அது அப்பட்டமாக தெரிந்துவிடும். இவர்களும் அப்படி ஏதோ ஒரு கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. ஏதோ நம்மால் முடிந்ததை செய்தோம் என்ற திருப்தி. அரையர் வருகிறார். வந்தனம் அரையரே. வந்தனம் சுவாமிகளே. என்ன சுவாமி, நாங்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து வரப்போகிறோம் என்று தெரிந்து வைத்துக் கொண்டு வாசலிலேயே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் போலிருக்கிறது. அப்படி சொல்ல முடியாது. அகத்திற்கு ஒரு அதிதி வந்திருந்தார்கள். அவர்களை வழி அனுப்பிவிட்டு திரும்பினோம். நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று அதிதிகளாக வந்து கொண்டிருப்பது எங்களது பாக்கியம். அதுதான் காகங்கள் ஓயாமல் கரைந்து கொண்டிருந்தன போலிருக்கிறது. சரி, வாருங்கள், உள்ளே வாருங்கள். 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 இந்தாருங்கள் மன்னி, இதில் பூவும் பழமும் இருக்கிறது. அரையரே, உட்காருங்கள். என்ன அரையரே, ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் என்று வருவீர்கள். இன்று அதிசயமாக வந்திருக்கிறீர்கள், அதுவும் தம்பதி சமேதராக. நாங்களாவது ஆடி அமாவாசை என்று வருகிறோம், நீங்கள் அது கூட வருவதில்லை. அப்படியே வந்தாலும் மன்னியை அழைத்து வருவதில்லை. சரி, அடுத்த முறை வரும்பொழுது உன் மன்னியையும் அழைத்து வருகிறேன், போதுமா? பொறுத்து பொறுத்து பார்த்தோம், நீங்கள் வருவதாக இல்லை. அதுதான் நாங்களே உங்களை தேடி வந்து விட்டோம். இருங்கள், பருகுவதற்கு ஏதாவது எடுத்து வருகிறேன். மன்னி, அதெல்லாம் இப்பொழுது ஒன்றும் வேண்டாம். நீங்கள் இருங்கள். உங்களிடம் பேச வேண்டும் என்றுதான் நாங்கள் வந்திருக்கிறோம். பேசிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறீர்கள், சரி. ஆனால் அரையர் காரண காரியம் இல்லாமல் வரமாட்டாரே. என்ன அரையரே? அதுவும் ரங்கநாதரை பிரிந்து அவரை போற்றி கானங்கள் பாடி அபிநயம் பிடிக்காமல் உங்களால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதே. அரையரே, எப்படிப்பட்ட சேவை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது? அந்த சேவையை விட்டு வர இயலுமா? நீங்கள் பிரிந்திருந்தாலும் உங்களை விட்டு அந்த ரங்கநாதரால் இருக்க முடியுமா? அவர் வருந்த மாட்டாரா? அதையும் மீறி வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ முக்கிய விஷயம் என்று தெரிகிறது. வந்த விஷயத்தை சொல்லுங்கள். உண்மைதான் சுவாமிகளே. அடியேன் இப்பொழுது வந்திருப்பது ஆச்சாரியர் சம்பந்தமாக பேசுவதற்காகத்தான். ஆச்சாரியர் சம்பந்தமாகவா? அடியனின் தாயார் ஆச்சாரியரின் பூர்வாசிரம சகதர்மினி ஆச்சாரியரை பார்க்க வந்திருந்தார். அப்படியா? ஆனால் உங்கள் அம்மா ஊரில் உங்கள் தம்பிகளான பிள்ளைக்கரசு நம்பி மற்றும் சொட்டை நம்பியுடன் இருப்பதாகத்தானே சொன்னீர்கள்? பல முறை தாங்கள் சென்று அழைத்தும் வர மறுத்து விட்டார்கள். ஆச்சாரியார் தன்னை விட்டு சென்றதும் நீங்களும் தெய்வக்கரசு நம்பியும் ஆச்சாரியரிடம் அடைக்கலம் அடைந்து விட்டதால் உங்கள் இருவர் பேரிலும் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் சங்கடம் என்றல்லவா சொன்னீர்கள்? அது உண்மைதான். அடியேன் எத்தனை முறை அழைத்தும் தெய்வக்கரசு நம்பி அதே ஊரில் இருந்தும் அவன் கேட்டும் வரவில்லை. அம்மாவை பொறுத்தவரையில் தெய்வக்கரசும் அடியேனும் ஆச்சாரியாருடன் வந்து விட்டதால் அவர்களை விட்டு சென்று விட்டதாக அவர் நினைக்கிறார். பிள்ளைக்கரசு நம்பி மற்றும் சொட்டை நம்பிக்கும் ஆச்சாரியாரிடம் வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அம்மாவுடன் யாராவது இருக்க வேண்டும் என்பதால் அவர்கள் அம்மாவுடன் இருக்கின்றார்கள். அம்மாவும் எங்களிடம் வரக்கூடாது என்று வைராக்கியமாக இருக்கிறார். என்ன இருந்தாலும் ஒரு காலத்தில் ராணியாக இருந்தவர் அல்லவா? அம்மா ஆச்சாரியரை பார்க்க வந்திருக்கிறார். ஆனால் ஆச்சாரியரோ அவரை பார்க்க மறுத்து விட்டார். பிறகு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்ததாக தெய்வவாரி சுவாமிகள் சொன்னார். ஆனால் நாங்கள் சென்று தேடுவதற்குள் அவர் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். சரி, ஏதாவது கஷேத்திரங்களுக்கு சென்றிருக்கலாம் என்று அருகிலுள்ள கஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்று தேடினோம். அங்கு எங்குமே இல்லை. அதுதான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரா என்று தேடி வந்தோம். அம்மாவிற்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. பொதுவாக அவ்வளவு எளிதாக அவர் வெளியே வரமாட்டார். அதுவும் இவ்வளவு தொலைவு வந்திருக்கிறார். தனியாக வந்திருக்கிறார். அதுதான் மேலும் கவலையை தூண்டுகிறது. ஏதோ மிக முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும். ஆனால்
அதுதான் என்னவென்று தெரியவில்லை. மீண்டும் அவரை பார்க்க முடியுமா இல்லையா என்று கூட தெரியவில்லை. இப்பொழுது எங்கு சென்று இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஒரு விவரமும் இல்லை. கண்களை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கிறது. இதோ பாருங்கள், அடியேனும் முடிந்தவரை தெரிந்த இடங்களில் எல்லாம் விசாரிக்கிறேன். உங்கள் தாயாரை அவசியம் கண்டுபிடித்து விடலாம். வேண்டுமானால் வீரநாராயணபுரம் செல்ல வேண்டுமானால் ஒரு முறை சென்று விட்டு வரலாம். சரி நம்பிகளே. மேகவல்லி, இவர்களை உள்ளே அழைத்துக் கொண்டு செல். இருவரும் கைகால் அலம்பி விட்டு வாருங்கள், அமுது செய்யலாம். வாருங்கள். மேகவல்லி. மேகவல்லி, நீ இவர்களை அழைத்துச் செல். அடியேன் யார் என்று சரி பார்க்கிறேன். சுவாமி, வாருங்கள். அடடா, நீங்களா? வாருங்கள், உள்ளே வாருங்கள். இல்லை, இருக்கட்டும். மேகவல்லி கொடுத்த குங்குமச் சிமிழை மறந்து உள்ளேயே வைத்து விட்டேன். அவள் ஆசையாக கொடுத்தது, அதை விட்டு செல்ல மனமில்லை. அதான் திரும்ப வந்துவிட்டேன். குங்குமச்சிமிழை வாசலில் வைத்துக் கொடுப்பது முறையல்ல. உள்ளே வாருங்கள், உள்ளே வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். வாருங்கள். மேகவல்லி, மேகவல்லி, நீ கொடுத்த குங்குமச்சிமிழை வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அதை மீண்டும் உன் கையாலேயே கொடு. சரி, நான் புறப்படுகிறேன். சரி தாயே. அம்மா, உன்னுடைய அப்பா, அவருடைய ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளின் கிருபையினால் ஆச்சாரியர் ஆகிவிட்டார். திடீரென்று ஒரு நாள் மாளிகையிலிருந்து சென்றவர் திரும்பி வரவே இல்லை. முன்தினம் வரை நாட்டின் அரசராக எனது அகத்துக்காரராக இருந்தவர் மறுதினத்திலிருந்து ஆச்சாரியராக மாறிவிட்டார். அந்த உன்னத பீடத்தை உலகம் ஏற்றுக்கொண்டது. மகன்களான நீங்களும் மனமாற ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஆனால் அகமுடையாளான என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. எனக்கென்று பொறுப்பு இருந்தது. சிறுவர்களாகிய உங்கள் நால்வரையும் எப்படி வளர்த்து ஆளாக்கப் போகிறேன் என்ற கவலை என்னை ஆட்கொண்டது. உன் அப்பா சென்ற பொழுது ராஜாங்கம் இருந்தது. ஆனால் நாளடைவில் அவரையே சென்ற பின் அந்த ராஜாங்கம் நமக்கு எதற்கு என்று நானும் அங்கிருந்து உங்களையும் அழைத்துக் கொண்டு வீரநாராயணபுரம் வந்துவிட்டேன். உங்களுடைய அப்பா நாட்டை சோழ மன்னரிடமே ஒப்படைத்து விட்டார். நீயும் தெய்வக்கரசு நம்பியும் வளர்ந்து பெரியவர்களானீர்கள். இந்த அம்மா தேவைப்படாமல் போய்விட்டாள். ஆச்சாரியரிடமே தஞ்சம் அடைந்து விட்டீர்கள். நீயும் தெய்வக்கரசும் ஆச்சாரியரிடம் போக வேண்டும் என்று நினைத்ததால் உங்களை உங்கள் வழியிலேயே போக விட்டுவிட்டேன். உன் அப்பா சந்நியாசி ஆகிவிட்டதால் எப்படி அவரை பார்க்க கூடாது என்று தீர்மானித்தேனோ அதைப்போல் உங்களையும் பார்க்க போவதில்லை என்று தீர்மானித்தேன். அதைப்போல் உங்களையும் பார்க்க போவதில்லை என்று தீர்மானித்தேன். சரி, அப்படி இருந்தவள் இப்பொழுது ஏன் பார்க்க வந்தேன் என்று கேட்கிறாயா? காலச்சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உடல் இந்த உலகத்தில் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கப் போகிறது என்று தெரியவில்லை. ஏன் அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? அதுதானே நிதர்சனமான உண்மை வரரங்கா. என்றாவது ஒரு நாள் எல்லோரும் இங்கிருந்து செல்ல வேண்டியவர்கள் தானே. அந்த நாள் எனக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறதென்று தோன்றுகிறது. உடல் பலகீனமாகிவிட்டது. உள்ளத்தின் வலிமையும் குறைந்து கொண்டிருக்கிறது. எனது ஆயுள் முடிவதற்குள் உங்கள் தம்பிகள் பிள்ளைக்கரசுவையும் சொட்டை நம்பியையும் ஆச்சாரியரிடமே ஒப்படைத்துவிட்டு நானும் என் காலத்தை ஸ்ரீரங்கத்திலேயே கழித்து விடலாம் என்று தீர்மானித்தேன். ஆனால் அவரோ
என்னை பார்ப்பதையே தவிர்த்து விட்டார். அவர் எப்படி அம்மா உங்களை பார்க்க முடியும்? அது சந்நியாச தர்மத்தை மீறுவதாக ஆகிவிடாதா? சரி, பார்க்க வேண்டாம். நான் எப்படி இருக்கிறேன், என்ன செய்கிறேன் என்று கூடவா விசாரிக்க தோன்றவில்லை? அது எந்த தர்மத்தை மீறுவதாகும்? அம்மா, அப்படி ஒருவேளை அவர் அக்கறை எடுத்துக்கொண்டால் அதுவும் அவர் தர்மத்தை மீறுவது போல்தான் அம்மா. ஒரு சராசரியான மனுஷியாக என் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவர் வேண்டுமானால் எல்லாவற்றையும் துறந்தவராக இருக்கலாம். ஆனால் நான் எந்த பந்தபாசத்தையும் துறக்கவில்லையே. அப்படி இருக்கும் பொழுது என் எதிர்பார்ப்பில் என்ன தவறு இருக்கிறது? நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை கூறுகிறீர்கள், அவர் தரப்பு நியாயத்தை கடைபிடிக்கிறார். அதனால் இருவர் மீதும் எந்த தவறும் இல்லை. அடியேன் தலையிடுகிறேன் என்று தவறாக எண்ணாதீர்கள். ஆச்சாரியர் யாரையுமே வேண்டுமென்று ஒதுக்குவது கிடையாது. எதிர்காலத்தில் தான் ஒரு தவறான உதாரணத்தை ஏற்படுத்திவிட்டோம் என்ற நிலை ஏற்படக்கூடாது என்பதால் தான் இப்படிப்பட்ட வைராக்கியத்தை அனுஷ்டிக்கிறார். உண்மையை சொல்ல வேண்டுமானால் அடியேனுக்கு ஆச்சாரியரிடம் மிகவும் பிடித்த விஷயமே இதுதான். அடியேன் கடைப்பிடிக்க விரும்புவதும் இதுதான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும், உணர்ச்சி வசப்படுவதை தடுக்க வேண்டும். ஆச்சாரியரிடம் இந்த பிடிவாதம், இந்த வைராக்கியம்தான் அவரிடம் அடியேனுக்கு மிகவும் பிடித்த குணம். அடியேனை ஈர்த்ததும் அதுதான். சற்று யோசித்து பாருங்கள். அவர் உங்கள் 4 மகன்களுக்கு மட்டும் தந்தை இல்லை, அவரை குருவாக ஏற்றுக்கொண்ட பல வைஷ்ணவர்களுக்கு ஆன்மீக தந்தையாகவும் திகழ்கிறார். அதனால் சமுதாயத்திற்கு அவர் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டிய கட்டாயம், ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. ஆச்சாரியார் உங்களை பார்க்கவில்லை என்றால் என்ன? அடியேன் ஸ்ரீரங்கத்தில் தானே இருக்கிறேன். ஆச்சாரியார் மீது கோபம் தணிந்து விட்டது. ஆனால் இந்த அடியேன் மீது இன்னும் தணியவில்லை. அப்படித்தானே? நாங்கள் உங்களை எங்கெல்லாம் தேடினோம் தெரியுமா? தயவு செய்து அடியேன் மீது உள்ள கோபத்தை தணித்துக் கொள்ளுங்கள். இல்லை, அறவே அதை அகற்றி விடுங்கள். அடியேனை உங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மகன் தன் தாயை உதறி தள்ளிவிட்டு போகலாம். ஆனால் ஒரு தாய் என்றுமே தன் மகன்களை ஒதுக்க மாட்டாள். சினத்தால் உங்களை வெறுத்தேனே தவிர மனத்தால் என்றுமே உங்களை நான் ஒதுக்கவில்லையடா. அம்மா, ஆச்சாரியன் என்ற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அடியேனை கொண்டாடுகிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என் ஆசிகள் உண்டு. அவ்வகையில் சிஷ்யனின் தாய் என்ற முறையில் உன் தாயாருக்கும் அடியேனின் ஆசிகள் உண்டு. வந்தனம் பெரிய நம்பிகள். வந்தனம் திருக்கோஷ்டி நம்பிகள். வந்தனம் அரையரே. வருந்தாதீர்கள், மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். வரும் வழியில்தான் பெரிய நம்பிகள் தங்களின் தாயாரின் உடல்நிலை பற்றி தெரிவித்தார். மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. என்ன செய்வது? அனைத்தும் காலத்தின் வசம் உள்ளது. மனதை ஆசுவாசப்படுத்த தாங்கள் வேறு விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்கள். நீங்கள் சொன்னபடிதான் அடியேனும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் தாயாரின் நிலையை நினைவுபடுத்தும் விதமாக பல விஷயங்கள் நடக்கிறது. நம் ஆச்சாரியர் அருளிய சதுஸ்லோகி என்னும் இந்த உயர்ந்த ஸ்லோகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அதில் நம் ஆச்சாரியர் என்ன குறிப்பிடுகிறார் தெரியுமா? உலக உயிர்களுக்கெல்லாம் தாயாகவும் கருணைக்கு பிறப்பிடமாகவும் இருக்கின்ற பெரிய பிராட்டி என்னும் ரங்க நாச்சியாருக்கு இந்த ஸ்தோத்திரங்கள் சமர்ப்பணம் என்று எழுதியிருக்கிறார். இதிலுள்ள ரங்கநாச்சியார் என்ற வார்த்தையும் கருணையின் பிறப்பிடம் என்ற வரிகளும் அடியனின் தாயாரைத்தான் ஞாபகப்படுத்துகின்றன.
புரிகிறது அரையரே. தங்களின் நிலை கண்டு அடியேனுக்கும் விசனம் ஏற்படத்தான் செய்கிறது. ஒன்று கூறட்டுமா? அன்று அடியேனின் அகத்தில் தங்களின் தாயார்தான் என்று அறியாமலேயே அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அந்த நிலையிலேயே அடியேனையும் மேகவல்லியையும் ஈர்க்கும் வாத்சல்யத்தை உங்களின் தாயார் பெற்றிருந்தார். முகத்தில் அப்படி ஒரு லக்ஷ்மி கடாட்சம். எங்களுடனேயே அவர்கள் தங்கிவிடக் கூடாதா என்று அடியேனின் மனம் ஏங்கியது. அடியேனுடைய தாயாரின் அந்திம காலத்தில் ஆத்மா பிரியும் நேரத்தில் க்ஷண நேரம்தான் அவருடன் அடியேன் இருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அடியேனின் தமையனார்தான் அதிகம் அவரை கவனித்துக் கொண்டார். அதனால் தங்கள் தாயாருக்கு சில மணி நேரம்தான் சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தாலும் அடியேனின் தாயாராகவே அவரை பாவித்தேன். அப்படி ஒரு ஆகர்ஷணம் அவருக்கு. என்னவோ காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கெடு வைத்திருக்கிறது. அதை பற்றி வருந்தாமல் உள்ளவரை தங்கள் தாயாரிடம் அன்போடும் அரவணைப்போடும் ஆசையுடனும் நடந்து கொள்ளுங்கள். சரியாகச் சொன்னீர்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. அடியேனும் அதையேதான் குறிப்பிட விரும்புகிறேன் அரையரே. இந்நேரத்தில் உங்கள் தாயாரின் விருப்பத்திற்கு பங்கம் இல்லாமல் நீங்கள் சகோதரர்கள் நால்வரும் நடந்து கொள்வது மிகவும் முக்கியம். பெரிய நம்பிகளே, தாயாரின் தலையாய விருப்பம் ஒன்றுதான், ஆச்சாரியரை தரிசிப்பது. அது நடக்காது ஒன்றுதான் என்றாலும் தாயாரின் கடைசி வேண்டுதலாக, ஆசையாக அது உருவெடுத்து நிற்கும் பொழுது அதை நிறைவேற்றும் முயற்சியில் அடியேன் என்று ஆச்சாரியாரை தரிசிக்க வந்துள்ளேன். அது எப்படி சாத்தியம் அரையரே? சாத்தியமில்லைதான். இருப்பினும் ஆச்சாரியரிடத்தில் இதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் அடியேன் இப்பொழுது இருக்கின்றேன்.